உயர் நீதிமன்ற தீர்மானங்கள் நாட்டின் நீதியை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகும். பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய. உயர் நீதிமன்றத்தால் வழங்கப்படும் தீர்ப்புகளும் தீர்மானங்களும் இந்நாட்டின் நீதியின் தன்மை, ஜனநாயகம் மற்றும் சட்டத்தின் ஆதிக்கம் என்பவற்றை நேர்த்தியாக பிரதிபலிக்கும் கண்ணாடியாகும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். சீன அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் நவீனமயமாக்கப்பட்ட உயர் நீதிமன்ற கட்டடத் தொகுதியை நீதித்துறை நடவடிக்கைகளுக்காக மீண்டும் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். சீன மக்கள் குடியரசின் வர்த்தக அமைச்சு, இந்நாட்டின் நீதி அமைச்சு மற்றும் சீன சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனம் ஆகியவற்றுக்கிடையே எட்டப்பட்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் இப்புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. மேல் நீதிமன்றத்தின் மூலத்தோற்றம் மற்றும் கட்டமைப்பை மாற்றாது நவீன தொழில்நுட்பத்துடன் 9, 7, 5 மற்றும் 3 நீதியரசர்களை கொண்ட அமர்வுகளுக்கான 7 புதிய உயர் நீதிமன்ற நீதியறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் நீதியரசர்களுக்கான 20 புதிய உத்தியோகபூர்வ அறைகள் மற்றும் பணியாளர் வசதிகள், மின் தூக்கிகள், நவீன நூலகம், வழக்கு ஆவண அறை மற்றும் கேட்போர் கூடம் அடங்கலாக அனைத்து இடங்களையும் உள்ளடக்கும் வகையில் தானியங்கி கேமரா கட்டமைப்புடன் கூடிய அதிநவீன கட்டுப்பாட்டு அறை உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் இக்கட்டடத் தொகுதி புனரமைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் நீதி அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார, பிரதம நீதியரசர் பத்மன் சூரசேன, சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க, இலங்கைக்கான சீன தூதுவர் ஷீஷன் காங் உள்ளிட்ட உயர் நீதிமன்ற மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.